This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. பாஜக திமுகவுடன் என்றுமே கூட்டணி இல்லை என ஏற்கனவே விஜய் தெரிவித்துவிட்டதாக தாவேகாவின் நிர்வாகி நிர்மல்குமார் தெரிவித்திருந்தார். அது தொடர்பாக பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று விஜய் கூறவில்லை என்று பேசியிருக்கிறார். அதை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இதுகுறித்து பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், டிவிகேவை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதாவுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? கூட்டணிக்கான அழைப்பு தானா இது? தமிழிசை அம்மையாரை பொறுத்தவரையில் பாஜக கூட்டணிக்கான அழைப்பை தான் பாஜக சார்பாக விஜய் அவர்களுக்கு கொடுக்கிறார். நிர்மல்குமார் இல்லை என்று சொன்னாலும் கூட தமிழிசை அம்மையார் அவர்களால் தாவேகா மறுத்து விட்டார்கள் என்பதை ஜீரணிக்க முடியவில்லை. அவர்கள் அதை உண்மையை உணர முடியவில்லை. காரணம், நிர்மல்குமார் அவர்கள் விஜயின் பிரதிநிதி தான். அந்த கட்சிக்குள்ள விஜய் சொல்லாம, விஜய்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாம வேற யாரும் விஜய் அது புஷி ஆனந்த் விடுறது பதிலா நிர்மல்குமார் வந்திருக்கிறாரு. அவருக்கு ஒரு எக்ஸ்போசர் கிடைக்கட்டு, அவரு அதிமுகவில் இருந்து வந்தவர், அவர் இந்த கட்சியில காணாம போயிட்டாரு, அவருக்கு விளம்பரம் இல்லைன்னு யாரும் சொல்லக்கூடாதுங்கும் போது தன்னுடைய கருத்தை சோதரர் நிர்மல்குமார் மூலமா விஜய் அதை தெளிவுபடுத்துறாரு. அது விஜய்க்கு கருத்து தான். மீண்டும் நிர்மல்குமார் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறாரு. டாக்டர் தமிழிசை பொறுத்தவரையில ஒருவேளையில விஜய் இதுல கமிட் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ என்னவோ தெரியல. ஒரு கருத்து அரசியல் அரங்கத்துல எப்படி இருக்குதுன்னா, விஜயோட திரையுலகம் ஜில்லா, மதுரா போன்ற படங்கள், மினிமம் கேரண்டி படங்கள், பிரேக் ஈவன் படங்கள், வசூல் ரீதியா ஒரு சிறிய லாபத்தை கொடுத்த படங்கள். அந்த படங்கள் வந்த காலகட்டத்துக்கு பிறகு மெர்சல் படத்துல தமிழிசையும் ஹெச் ராஜாவும் தூக்கி விட்டதுல பாஜக எதிர்ப்பாளர்கள், கிறிஸ்தவ முஸ்லிம்கள், பாஜக எதிர்ப்பாளர்கள், மாநில உரிமை பேசக்கூடியவர்கள், இவங்கெல்லாம் நடிகர் விஜய்க்கு ஒரு ஆடியன்ஸ் வலிமையாட்டு வந்ததுல விஜயோட ஆடியன்ஸ் வலிமை அந்த மினிமம் கேரண்டி ரேஞ்ச் பலப்பெற்றது. அப்ப விஜயை பொறுத்தவரை ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகுது. அந்த காலகட்டத்தில் அவங்க பாஜக கூட ஒரு கூட்டணின்னு அவங்க ஏதோ ஒரு முடிவு எடுத்தாருன்னா கண்டிப்பா அவரோட பர்சனல் ப்ரொஃபஷனையும் பாதிக்கும். ஆன்டி பிஜேபியில தான் அவருக்கு மார்க்கெட் ரேஞ்சிங்க ஆடியன்ஸ் வலிமை உயர்ந்த போது ப்ரோ பிஜேபின்னு அவர் பண்ணாருன்னா ஜனநாயகம் படத்தின் வசூலையும் பாதிக்கும். அந்த வகையில விஜய்க்கு பாஜக கூட்டணிங்கும் போது அது அரசியல் ரீதியாக மட்டுமல்ல, தன்னுடைய தொழில் ரீதியாகவும் தனக்கு பாதிப்பு ஏற்படுங்கிற கருதுக்கு இடம் இருக்குது. எனவே அவர் சொல்லாம நிர்மல்குமாரை வச்சு சொல்லியிருக்கிறாரு. இது இப்ப தமிழிசை கூறியிருப்பதை பாஜகவினுடைய விருப்பத்தின் வெளிப்பாடாக தானே பார்க்க முடியும். பாரதிய ஜனதாவோட நிலைப்பாட தான் தமிழிசை கூறியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்ப அப்படி இருக்கும்போது டிவிகே நிர்வாகி நிர்மல்குமார் கூறியிருப்பதை டிவிகே உடைய நிலைப்பாடா தானே சார் பார்க்க முடியும்? கண்டிப்பா நான் அப்படித்தான் சொல்றேன். நீங்க சொல்றதான் நான் சொல்றேன். விஜய் தான் தன் ரேஞ்சுக்கு தமிழிசை கிட்ட பதில் சொல்லாண்டா, எங்க கட்சி ரேஞ்சுக்கு டிவிகே நிர்மல்குமாரே தமிழிசைக்கு போதுங்கிறது தான் விஜய் வெளிப்படுத்துறாங்க. இதைத்தான் நானும் சொல்றேன். தமிழிசை மீண்டும் அதை பேசுறது தமிழிசை பாஜகவின் பார்வையில இருந்து அது பேசுறது பாஜகவுக்கு பின்னடைவு, விஜயை பெரிய சக்தியா காட்டுது. ஆக்சுவலா தமிழிசை இதுல சொல்ல வேண்டிய இடம், அல்லு அர்ஜுன் மாதிரி பலம் நிரூபிக்காதவர் விஜய், சிவாஜி கணேசன் மாதிரி பலம் நிரூபிக்கார் விஜய் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கணும். பாஜக அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கல. விஜய் ஒரு அரசியல் சக்தியா மதிச்சு ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. அந்த நிலைப்பாட்டுக்கு விஜய் எங்களுக்கு பாஜக நஷ்டம், பாஜக கூட கூட்டணி சேர்ந்தால் எங்கள் கொள்கைக்கு நஷ்டம், எங்கள் திரையுலகுக்கு நஷ்டங்கிற மாதிரி அவுட்ரைட்டா விஜய் ரிஜெக்ட் பண்றாரு. அது தான் அந்த ஸ்டேச்சர்ல ரிஜெக்ட் பண்ணாண்டா நிர்மல்குமாரை வச்சு ரிஜெக்ட் பண்ணா போதும்னு விஜய் செயல்படுறாரு. உங்களோட கருத்து சரி மேடம். திமுகவை வீழ்த்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு டிவிகே தேவைப்படுதா சார்? டிவிகே உடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத பாரதிய ஜனதா உணர்ந்துதான் டிவிகே உடைய கூட்டணி வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? டெஸ்பரேட்டா இருக்காங்க. திமுக பவர்ஃபுல்லா இருக்காங்க. இதேதான் திமுக வீழ்த்தோம்னு சொன்னாங்க. ஸ்டாலின் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுட்டு இருக்கிறாரு. முத்தமிழறிஞர் கலைஞர், புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் பெறாத வெற்றியை பெற்று அவ்வளவு இடங்களையும் ஜெயித்திருக்கிறாங்க. திமுக வீழ்த்தோம், திமுக வீழ்த்தோம் எல்லாம் சும்மா பேரட்டிங் பண்ணி பேசிட்டு இருக்கதான். ஸ்டாலினுக்கு
பலத்துல ஸ்டாலினை வீழ்த்தணும்னா 1-1 57 62 காமராஜ் பொசிஷன்ல 46% வாக்கு பலத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாலினை வீழ்த்தணும்னா எல்லா கட்சிகளும் முதறிஞர் ராஜாஜியும் பேரறிஞர் அண்ணா பெருந்தையும் சேர்ந்து கொண்டு வந்த 1-1 அந்த 47% திமுக ஓட்டுக்கிணையா மீதி எல்லாரும் சேர்ந்தாதான் வீழ்த்தப்படும் அப்படிங்கிறது யதார்த்த உண்மை. பட் பாஜக அப்படி ஒரு பிரச்சாரத்தை பண்றதுலயும் அதுலயும் தவறு இல்லை. ஆனா அப்படி திமுக வீழ்த்து நினைக்கக்கூடியவங்க அவங்க கூட்டணி கட்சியான அதிமுக சேர்ந்த தம்பித்துரைக்கோ சி.வி. சண்முகத்துக்கோ டெலிகேஷன் லீட் பண்ணதுக்கு வாய்ப்பு கொடுக்காம ஏன் 22 எம்பி இருக்கக்கூடிய கனிமொழி அவர்களுக்கு மோடி டெலிகேஷனுக்கு வாய்ப்பு கொடுக்கிறாரு? அப்ப அமித்ஷாவின் நிலைப்பாடு ஒண்ணு, மோடிக்கு நிலைப்பாடு ஒண்ணா? இது பற்றி தான் பாஜகவினர் விளக்க வேண்டும். இணைப்பில் வந்து பேசமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி. This is more than a legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.